அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி பிரியங்கால இருந்து உங்க பிரியங்கா. ஹவுஸ் ஒய்ஃபுக்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எந்த நேரத்துல எந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கலாம், எந்தெந்த நேரங்கள்லாம் ஒதுக்கலாம், எப்படிலாம் படிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நேரத்தை அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்கு ஆல்ரெடி நிறைய சுமைகள், நிறைய வேலைகள் உங்க தலையில இருக்கும். அதை தாண்டி நீங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க உட்காடுறீங்க அப்படிங்கிறதே இங்க பெரிய போர்க்களமா போராட்டமா தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஆகணும், வேற வழி இல்லை இல்லையா? விஷயத்துக்கு வருவோம். எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, கிடைக்கிற நேரங்கள் எவ்வளவு நேரம்ன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. பகல்ல உங்களுக்கு காலையில எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்புறது, வேலைக்கு அவங்களை அனுப்புறது, வீட்டுல இருக்கவங்களுக்கு வந்து பாத்துக்கிறது, சமைக்கிறதுன்னு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சமையலை காலையிலே முடிக்கிறது நல்லது. காலையில வந்து உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்க சமைச்சாலும் சரி, இல்லைன்னா உங்களுக்காக நீங்க சமைச்சாலும் சரி, காலையிலேயே மதிய சமையலையும் முடிச்சிருங்க. அது ஒரு பெரிய டைமை சேவ் பண்ணி கொடுக்கும். உண்மையாவே அது பெரிய டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க இன்னைக்கே முடிவு பண்ணிடணும். நாளைக்கு இந்த குழம்பு தான் வைக்க போறோம்னு முடிவு பண்றீங்கல்ல, அப்ப இன்னைக்கும் அதே மாதிரி நாளைக்கு தான் படிக்க போறோம்னு பிக்ஸ் பண்ணிருங்க. நாளைக்கு காலையில உட்காந்து இது படிக்கிறதா நான் வந்து பிளான் போடுறதா, சிலபஸ் எடுக்கிறதான்னு அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப நேரம் போயிடும். நீங்க படிக்கக்கூடிய நேரம் குறைவாயிரும். ஸோ பிளானிங் கரெக்டா இருக்கணும். நாளைக்கு இதுதான் படிக்க போறேன்றதுல தெளிவா இருங்க. மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த நேரத்துக்கு எந்திரிக்கிறீங்களோ அதுக்கு 1 மணி நேரம், ஒரு 1 மணி நேரம் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய டைம் சேவ். அந்த 1 மணி நேரத்துல நீங்க வந்து ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி கான்சென்ட்ரேஷன்லாம் மிஸ் பண்ணி பல வேலைகளை பார்த்துக்கிட்டு படிக்கக்கூடிய விஷயத்த 1 ஹவர்ல கான்சென்ட்ரேஷனோட பொறுமையா அழகா படிச்சு முடிக்கலாம். அப்போ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, நிசப்தமா இருக்கும். உங்க மைண்டும் நல்லா ஃப்ரீயா குடு நான் வாங்கி போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ஈஸியா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அப்போ அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற சப்ஜெக்ட், புரியாத சப்ஜெக்ட், புதுசா எடுக்கிற சப்ஜெக்ட், இந்த மாதிரி இருக்கிற டாபிக் தான் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா கொஞ்சம் படிக்கிறதுக்கு எதுவா இருக்கும். சரிங்களா? அது மார்னிங் டைம்ல ஒரு 1 ஹவர் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா அது போதுமானது. அதுக்கப்புறமா மதிய டைம்ல உங்களுக்கு ஒரு 1 ஹவர், ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போனை பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு, இல்ல என்ன பண்ணலாம், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு ஃபியூச்சரை பத்தி நடக்காத ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்காம, இல்ல இந்த பிளான் பண்ணலாம் அந்த பிளான் பண்ணலான்னு செய்யாத ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாம பிளான் போடுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல தான் புக் எடுத்தா தூக்கம் வரக்கூடிய டைம். ஆனா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், ஒரு மேத்ஸ் எடுக்கலாம், ரீசனிங் எடுக்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு அந்த டைம்ல தூக்கம் வரும்போது வந்து பண்ணா தூக்கம் வராதோ அந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து அந்த டைம்ல பாத்துக்கலாம். அந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப நிறைய பேர் வேஸ்ட் பண்ற டைமா இருக்கு. இன்னொன்னு, இந்த சீரியல் பாக்குறது, தயவு செஞ்சு இந்த சீரியல் பாக்குறத குறைங்க. நிறைய பேர் என்ன பண்றீங்க, ப்ரோமோ பாக்குறேன். என்ன ப்ரோமோ பாக்குறீங்க? எதுக்கு ப்ரோமோ? நம்ம ஃபேமிலிலேயே ஏகப்பட்ட சீரியல் இங்க ஓடிட்டு இருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம படிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எதுக்கு இந்த சீரியல்? தேவையுள்ளதா பாருங்க. உங்க படிப்பு ரிலேட்டடா எதுவும் பாக்குறீங்களா? இப்ப மேம் இது பாக்குறதுனாலதான் உங்க வீடியோவே பார்க்க முடியுதுன்னு சில பேர் கேட்பீங்க. படிப்பு ரிலேட்டடா நம்ம வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் டிஜிட்டலா. அதுவுமே கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு புத்தகத்தை படிக்கிறது நல்லது. இல்ல அப்படின்னா கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் தூங்கிடுங்க, அது பரவாயில்ல. ஆனா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்காதீங்க. சோசியல் மீடியாலேயே வளம் வந்துட்டு இருக்கிறத குறைச்சிருங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா இரவு நேரம், ஏன்னா இந்த டைம் தான் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கிடைக்குதுன்றதே பெருசு. அப்ப இரவு நேரத்துல என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா, வேலை முடிஞ்சிருச்சா, அப்பா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமே வந்து பாத்திரத்தெல்லாம் விளக்கி அப்படியே ஊற வச்ச துணியை வந்து துவைச்சு முடிச்ச மாதிரி ஒரு ரிலீஃபா இருக்கும். எல்லாரும் தூங்க வச்சுட்டு நம்ம தனியா உட்காந்து படிக்கிறது சீரியஸா அவ்வளோ ரிலீஃபா இருக்கும். நீங்க வந்து வேணா நைட் எல்லாரையும் படுக்க வச்சுட்டு நீங்க மட்டும் உட்காந்து படிச்சு பாருங்களேன், ரொம்ப ரிலீஃபா இருக்கும். ஈஸியா மைண்ட்ல நிற்கும். ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்காது. இது இருக்கு அது இருக்குன்னு நமக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கன்னு மைண்ட்ல ஓடாது. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. நைட் லேட்டா தூங்குறேன், எனக்கு 11 மணி ஆகுது, அப்புறம் எப்படி படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்ல வந்து நீங்க வேலைக்கு போற நபரா கூட இருக்கலாம். இப்படி எந்த டைமும் நீங்க வந்து 11 மணிக்கு நீங்க படுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் படிச்சுட்டு படுங்க. 10 மணிக்கா ஒரு மணி நேரம் 11 மணிக்கு படுங்க. படிச்சுட்டு படுக்கிறது எத்தனை மணிக்கு படுத்தாலும் அது தப்பே கிடையாது. தேவையில்லாம டைம் ஸ்பெண்ட் பண்ணி மனசை குழப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயம். இதுவே நீங்க பாத்திரம் விளக்கிட்டு இருக்கீங்க, பாட்டு கேட்டுட்டே விளக்கலாமே,
துணி துவைச்சிட்டு இருக்கீங்க, பாட்டு கேட்டுட்டே துவைக்கலாமே அப்படிலாம் மைண்ட்ல தோணும்ல. அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஒரு டாபிக்ல யாராச்சும் எந்த பேஜ்லயாச்சும் எந்த சேனல்லையாச்சும் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை அப்படியே போட்டுட்டு காதால கேட்டுட்டே நீங்க வந்து அதை துவைக்கலாம். இப்ப சமைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு பொருள் போடுறீங்க, அந்த பொருள்ல வந்து சோடியம் குளோரைட் போடுறோம்ல, அப்ப வந்து சயின்ஸ் ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யற வேலையை படிப்பு ரிலேட்டடா மேட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க தான் வீட்டுல இருப்பீங்க, வீட்டுல வேலை செய்வீங்க. அப்ப இன்னும் வந்து அது உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல நிற்கும். சொல்லும் போதே கொஞ்சம் ஏதாச்சும் உப்பு கொண்டு வாமா அப்படின்னும் போது என்ன சோடியம் குளோரைடே சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க பேசும் போதே அந்த பேச்சு வழக்குலையும் கொண்டு வந்து பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அண்ட் உங்களுக்காக தான் நம்ம இந்த சீரீஸ், அதாவது இந்த 100 days வந்து நம்ம கொண்டு போறோம். அடுத்தடுத்த டிப்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இம்பார்ட்டண்டா படிக்கணும், அதுல வந்து என்னெல்லாம் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ஷார்ட்கட் கொடுக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ வந்து மறக்காம வந்து அடுத்தடுத்த அப்டேட்டை வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.